வணக்கம். சில சமயம் கவிதைகளை படிக்கும்போது ஏதோ ஒன்று முழுசா இல்லாம இல்ல வெறும் உணர்ச்சியா தேங்கி நிக்கிற மாதிரி தோணும் இல்லையா? எது ஒரு நல்ல கவிதை? ஆலன் டேட் கவிதையில் இறுக்கம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, டென்ஷன் இன் போய்ட்ரி. அதுல இதைத்தான் ஒரு கொஞ்சம் ஆழலா பார்க்கறாரு. இன்னைக்கு அதுல இருந்து சில விஷயங்களை உங்களுக்காக பேசலான் இருக்கோம். ஆமா. டேட் ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு. அது அவர் இறுக்கம், அதாவது டென்ஷன்னு சொல்றாரு. ஒரு கவிதையோட முழு அர்த்தங்கிறது அதோட நேரடியான பொருள், அதாவது அதோட விரிவு எக்ஸ்டென்ஷன், அப்புறம் அதோட உருவகமான கொஞ்சம் ஆழமான பொருள், அதாவது செறிவு இன்டென்ஷன்னு சொல்றாரு. இது ரெண்டும் சேர்றது தான், பிரிக்க முடியாம சேர்றது தான் கவிதையோட முழுமைங்கிறாரு. விரிவு செறிவு, சரி. அதாவது நேரடி அர்த்தம் அப்புறம் உருவக அர்த்தம். அப்ப இந்த ரெண்டும் இணையறது தான் கவிதையோட பலம் அப்படிங்கிறாரா? அப்படின்னா இது சரியா சேரலைன்னா என்ன ஆகும்? அங்கதான் பிரச்சனை வருமா? நல்ல கேள்வி. டேட் அதுக்கும் சில உதாரணங்கள் தராரு. இப்ப ஜேம்ஸ் டாம்சனோட தி வைன் கவிதையை எடுத்துக்கலாம். அதுல மது, காதல், விருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனா இங்க என்ன சிக்கல்னா, இந்த வார்த்தைகளோட நேரடியான பொருள், அதாவது அந்த விரிவு ரொம்ப பொதுவா இருக்கு, தெளிவா இல்ல. ஓ, புரியுது. இப்ப காதல் மதுனாலே ஒரு ஃபீல் வரும். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட திடமான அர்த்தம் அந்த கவிதையில இல்லைன்னா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த தெளிவின்மைனால என்ன ஆகுதுன்னா, கவிதை ஒரு மேலோட்டமான உணர்வை மட்டும்தான் தருது. அதோட உருவக பொருள், அந்த செறிவு, அதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் இல்லாம போயிடுது. டேட் இதை வெறும் சென்டிமெண்டாலிட்டி, ஒரு மாதிரி வெறும் உணர்ச்சி வசப்படல்னு சொல்லிடுறாரு. சரி சரி. இதே மாதிரி கோலியோட ஹிம் டு லைட் கவிதையில பாத்தீங்கன்னா, அங்க தர்க்க ரீதியான விரிவாக்கம், அதாவது எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்தை கடவுளோட உருவகமா காட்டுறது, அந்த செறிவு கவிதையோட இயல்பா இணையல, கொஞ்சம் வலிந்து திணிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அங்கேயும் அந்த இறுக்கம் சரியா அமையல. அப்போ நல்ல இறுக்கம்னா நேரடியான அர்த்தமும் வேணும், ஆழமான உருவகமும் வேணும். ரெண்டும் ஒன்னோட ஒன்னு, எப்படி சொல்றது, பிரிக்க முடியாம சேரணும். ஒருவேளை ஜான்டன் கவிதையில இது நல்லா வந்திருக்குமோ? டேட் அத ஒரு முக்கிய உதாரணமா சொல்றாரு. மிக சரியா. ஜான்டன்னோட ஒரு பிரிவு, துக்கத்தை தடுப்பது கவிதை, வேலிடிக்ஷன் ஃபர்பிடிங் மோர்னிங், அதுல வர அந்த கவராய உருவகம், அந்த கம்பஸ் மெட்டஃபர், அதுதான் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். அந்த கவராயம், அது ஞாபகம் இருக்கு. ரெண்டு காதலர்களோட ஆன்மாக்கள் பித்தி. ஆமா. இப்ப பாருங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு. கோவராயத்தோட ரெண்டு கால்கள் மாதிரி காதலர்கள் உடலால பிரிஞ்சிருக்காங்க. இது கவிதையோட நேரடி பொருள், அதோட விரிவு. சரி. ஆனா ஒரு கால் நிலையா நின்னு அடுத்த கால் அதை சுத்தி வர்ற மாதிரி அவங்க ஆன்மாக்கள் பிரியாம இணைஞ்சிருக்கு, ஒன்னு இன்னொன்னு சார்ந்திருக்கு. இது அதோட ஆழமான உருவக பொருள், செறிவு. ஓ, பிரிவும் இருக்கு இணைப்பும் இருக்கு ஒரே உருவகத்துல. ஆமா, இந்த ரெண்டுமே, பிரிவும் இணைப்பும் அந்த ஒரே உருவகத்துல பிரிக்க முடியாம கலந்து கவிதையோட முழுமையான ரொம்ப சக்தி வாய்ந்த அர்த்தத்தை உருவாக்குது. இதுதான் டேட் சொல்ற அந்த வெற்றிகரமான இறுக்கம். இந்த இறுக்கம் தான் அந்த கவிதைய வெறும் ஒரு புத்திசாலித்தனமான ஒப்பீடா இல்லாம ஒரு ஆழமான மறக்க முடியாத அனுபவமா மாத்துது. அருமை. விரிவும் செறிவும் ஒன்னாகி கவிதையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு புரியுது. சிறு இடைவெளி, இந்த மாதிரி கச்சிதமான இணைப்புகள் தான் ஒரு கவிதையை ரொம்ப காலம் நிக்க வைக்குது இல்லையா? டேட் இதே மாதிரி வேற எங்கேயாவது இந்த இறுக்கத்தை பாக்குறாரா? டான்டேவோட டிவைன் காமெடியில கூட சொல்ற மாதிரி ஞாபகம். ஆமா ஆமா, டான்டேவோட டிவைன் காமெடியில அந்த பிரான்சிஸ்காவோட கதை வருமே, அதையும் டேட் சொல்றாரு. நரகத்துல அந்த 2ஆம் வட்டத்துல காமத்துக்காக தண்டிக்கப்பட்ட ஆன்மாக்கள்லாம் ஒரு சூறாவளி காத்துல மாட்டி சுத்திட்டே இருப்பாங்க. இங்க அந்த சூறாவளி காத்து வீசுற சூழல் இருக்கே, அது வெறும் பின்னாடி மட்டும் இல்ல, அதுதான் விரிவு. அது அவங்களோட பாவத்தோட தன்மையவே குறிக்குதா? அந்த கண்ட்ரோல் இல்லாத காம இச்சைய மாதிரி. மிகச்சரியா. அந்த கட்டுக்கடங்காத ஓயாத காத்தோட தன்மை அவங்களோட அடக்க முடியாத அந்த காம இச்சையோட உருவகமாவே மாறிடுது. அதுதான் செறிவு. அந்த தண்டனையோட சூழலும் அந்த பாவத்தோட குணமும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிடுது, ஒன்னு இன்னொன்னு விளக்குது. இதுவும் அந்த இறுக்கத்துக்கு ஒரு நல்ல உதாரணம்னு டேட் சொல்றாரு. சூழலும் உருவகமும் பிரிக்கவே முடியாம இணைஞ்சு நிக்குது. ஆக டேட் சொல்றத வச்சு பார்த்தா ஒரு கவிதை உண்மையிலே சிறப்பா இருக்கணும்னா அதோட நேரடியான பொருளும் உருவக பொருளும் தனித்தனியா இல்லாம ஒன்னோட ஒன்னு கலந்து பிரிக்க முடியாதபடி சேர்ந்து ஒரு முழுமையான புதிய அர்த்தத்தை கொடுக்கணும். இந்த இறுக்கம்தான் ரொம்ப முக்கியம்.
நீங்க இனிமே ஒரு கவிதையை படிக்கும்போது இந்த விரிவும் செறிவும் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிச்சு பாருங்க. டேட் சொல்ற மாதிரி அது கவிதையோட தரத்தை புரிஞ்சுக்க ஒரு நல்ல வழியா இருக்கலாம். நிச்சயமா. டேட்டோட இந்த கருத்து ஒரு சுவாரஸ்யமான கேள்விய நமக்குள்ள எழுப்புது. இந்த இறுக்கம், அதாவது நேரடி பொருளுக்கும் உருவகப் பொருளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த அர்த்தமுள்ள இணைப்பு, இது கவிதைக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்ல நீங்க ரசிக்கிற மற்ற கலை வடிவங்கள்லயும், ஒரு ஓவியம், ஒரு பாட்டு, ஒரு சினிமா, இது மாதிரி ஒரு இறுக்கத்தை பார்க்க முடியுமா? அதாவது அதோட வெளிப்படையான வடிவத்துக்கும் அது உணர்த்துற ஆழமான அர்த்தத்துக்கும் இடையில ஒரு பலமான பிணைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.